ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து கோட் லிவர் ஃப்ரை, அதாவது ஈரல் வறுவல் தான் பார்க்க போறோம். இது வந்து ட்ரையா இல்லாம கொஞ்சம் லைட்டா வந்து மாய்ஸ்டா இருக்க மாதிரி நல்லா செம சூப்பரா சாப்பாடுல கூட போட்டு சாப்பிடணும். அந்த மாதிரி பண்ண போறோம். இந்த மாதிரி பண்ணும்போது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்குது. அவங்க வந்து அதை விரும்பி சாப்பிடுறாங்க. ஈவன் வந்து ஈரலோட டெக்ஸ்டரே பிடிக்காதவங்களுக்கு கூட இது பிடிக்கும். அண்ட் ஈரல் உங்களுக்கு நான் சொல்லவே தேவையில்ல, அதுல நிறைய வந்துட்டு அயன் இருக்கு. ஈவன் பிரெக்னன்சி டைம்ல கூட வந்துட்டு ஈரல் எடுத்து சமைச்சு சாப்பிட சொல்லி இங்கெல்லாம் வந்து சொன்னாங்க. ஏன்னா நம்ம வந்து ரெட் மீட் அவ்வளவா சாப்பிடாதவங்க அப்படிங்கிறதுனால நமக்கு தேவையான அயன் நிறைய இடத்துல வந்து கிடைக்கிறது இல்ல. சோ இந்த மாதிரி லிவர் சாப்பிடும்போது அதுல நிறைய அயன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் இன்னைக்கு ஒரு ஃபுல் கோட் லிவரே வந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ நாங்க இதை வந்து நல்லா வந்து கட் பண்ணிக்க போறோம். ஈரலை வந்து எவ்வளவு சின்ன சின்ன பீசஸா கட் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து அது வந்து நல்லா குக் ஆகும். அண்ட் ஈரல் வந்து டக்குன்னு வந்து ரப்பர் மாதிரி ஆயிரும். ஸோ அது வந்து ரொம்ப கவனமா தான் குக் பண்ணும். இப்போ நான் இந்த ஈரல்ல நிறைய 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமா வச்சுட்டு மற்ற வேலைகள்லாம் பார்க்க போறேன். இதுல நிறைய மஞ்சள் தூள் போட்டிருக்கோம். ஏன்னா இதை நம்ம எப்படியும் வாஷ் பண்ண போறோம். அடுத்து வறுக்கிறதுக்கு பார்த்துக்கலாம். வறுக்கிறதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகும் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் போட்டிருக்கேன். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி தான் எடுத்துக்க போறோம், எண்ணெய் இல்லாம. ரோஸ்ட் பண்ணி இதை ஒரு பவுடர் பண்ணி அப்படியே வச்சிருங்க ஒரு ஓரமா. இப்போ நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 15 வெங்காயம் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். வெங்காயம் நல்லா நிறைய போடணும். பூண்டும் இஞ்சியும் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் மிளகா வச்சிருக்கேன். அதே மாதிரி தக்காளியும் வச்சிருக்கேன். அப்புறம் பிரியாணி மசாலா எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். இப்போ இந்த ஈரல் வந்துட்டு நான் கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் பேன்ல எண்ணெய் சேர்த்து பிரியாணி மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் சோம்பும் சேர்த்திருக்கேன். நான் எல்லா மசாலாவுமே சேர்த்திருக்கேன். கிரீன் சில்லிஸ் கொஞ்சம் அந்த கீரி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்திருக்கேன். இப்போ நல்லா கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமா பொடி பொடியா நறுக்கின இஞ்சியும் பூண்டும் சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டை நீங்க தட்டியும் போடலாம். நீங்க வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடிமேட் இருக்கு இல்லையா, அது கூட சேர்த்துக்கலாம். நீங்க நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி சேர்த்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் நல்லா வதக்கிடுறோம். இப்போ கொஞ்சம் லைட்டா உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு திரும்பவும் நல்லா பெரட்டி விட்டுட்டு இப்போ இதை நம்ம மூடி வச்சு வேக வைக்க போறோம். ஏன்னா இந்த மிக்ஸ் வந்து நல்லா வந்து வதங்கி நல்ல ரொம்ப வந்து மையா ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை வந்து வதக்கிக்க போறோம். சோ நான் அப்பப்ப எடுத்து எடுத்து பெரட்டி விட்டு மூடி வச்சு வேக வைக்கிறேன். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துக்கிறோம். இதை சேர்த்துட்டு இதை நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. இப்போ நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு இதை மூடி வச்சு திரும்பவும் வேக வைக்க போறோம். இதை அப்பப்ப எடுத்து எடுத்து பெரட்டி விட்டுட்டு திரும்ப திரும்ப நம்ம வந்து மூடி வச்சு வேக வச்சுக்கிறோம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இது வந்து நல்லா மையா வெந்து வரணும். சோ இப்ப இந்த மசாலால தான் டேஸ்டே. இப்ப லைட்டா தண்ணி தெளிச்சு திரும்பவும் நான் அதை வந்து பெரட்டி விடுறேன். பெரட்டி விட்டுட்டு திரும்பவும் மூடி வச்சு திரும்ப வேக வச்சுக்கலாம். வெந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம ஊற வச்சிருந்த அந்த லிவர் இருக்கு இல்லையா, அதை எடுத்து அப்படியே சேர்த்துக்க போறோம். ஈரலை சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க. மசாலால நல்லா கோட் ஆகணும், அந்த அளவுக்கு பெரட்டி விடுங்க. இப்போ ஈரலை வந்துட்டு தண்ணி சேர்த்து உங்களுக்கு வந்து கிரேவி எப்படி வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். இப்போ உப்பை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மூடி வச்சு நல்லா வேக விட்டுலாம். நல்லா வந்து சிம்மர் ஆகி ஒரு 5 நிமிஷம் வேகணும். நல்லா வெந்து வந்துருச்சு. ஈரல் ரொம்ப நேரம் வேகக்கூடாது. அதனாலதான் மசாலாவை நல்லா வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்டே எல்லாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கி நல்லா ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஈரல் சேர்த்திருக்கோம். இப்போ இந்த டைம்ல எடுத்து கிண்டி விட்டுட்டு நாம முன்னாடி அரைச்சு வச்சோம் இல்லையா, அந்த மிளகும் சீரகமும் சேர்ந்த பொடி அதை எடுத்து நல்லா இது மேல தூவி விட்டுருங்க. ஃபுல்லா எல்லாம் அரைச்ச பொடியை ஃபுல்லா நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எப்படி வேணுங்கிறத பொறுத்து இது பண்ணுங்க. இந்த ஈரல்ல டேஸ்டே பாத்தீங்கன்னா மிளகு தான். அதோட வந்து மிளகு வந்து உடம்புக்கும் நல்லது அப்படிங்கறதுனால செம்ம சூப்பரா வந்து செமி கிரேவி மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இது இன்னும் அப்படியே விட்டு 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 வந்து நீங்க சிம்மராக விட்டீங்கன்னாக்கா நல்லா வந்து உங்களுக்கு செம்ம டேஸ்டா வந்து செமி கிரேவியாவோ இல்ல ட்ரையாவோ கூட கிடைக்கும். இப்போ நம்ம கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் பொடி பொடியா போட்டு இதை நம்ம கார்னிஷ் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான், செம சூப்பரான ஈரல் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க இன்னும் ட்ரையா வேணாலும் வந்து பண்ணலாம், தண்ணியை கம்மி பண்ணிக்கிட்டீங்கன்னா. இப்ப நான் தண்ணி சேர்த்து ஏன் பண்ணிருக்கேன் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி பண்ணும்போதுதான் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்ப ட்ரையா இருந்தாலும் ஈரல் நல்லா இருக்காது. அவ்வளவுதான், இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு கீழே லைக் கொடுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ so much for watching. Bye. Take care.